கல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலையான சம்பவத்தில் நேர்மையான விசாரணை நடத்த கோரி மருத்துவர்கள் போராடி வரும் நிலையில் சென்னையில் பெண் மருத்துவர் ஒருவருக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பி வைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக சக மருத்துவர் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் வடபழனியில் தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி குரோம்பேட்டையில் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணி செய்து வருகிறார். சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவரின் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு ஆபாச வார்த்தைகளுடன் ஆண் நபரின் நிர்வாண படம் வந்துள்ளது. இதனால் குறிப்பிட்ட அந்த ஐடியை மருத்துவர் பிளாக் செய்துள்ளார். ஆனாலும் அந்த ஐடிக்குரிய நபர் மருத்துவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மருத்துவரும் அவரது மனைவியும் சேர்ந்து இருக்கும் புகைப்படத்தை அனுப்பியதோடு மனைவி குறித்து அவதூறாகவும் பேசியும் உள்ளார். இதேபோல பெண் மருத்துவரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அதே நபர் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து பெண் மருத்துவரின் கணவர் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆபாச தகவல்கள் வந்த செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்தபோது இந்த சேட்டையில் ஈடுபட்டது திருவள்ளூரில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் கடலூரை சேர்ந்த மருத்துவர் சுரேஷ்குமார் என்பது தெரியவந்தது. இதை அடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளது. பெண் மருத்துவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2015ஆம் ஆண்டு MBBS படித்துள்ளார். அப்போது அவருடன் ஒரே வகுப்பில் படித்த சுரேஷ்குமார் அந்த பெண்ணை ஒரு தலையாக காதலித்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் மருத்துவம் படித்து முடிந்து வந்ததும் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக பெண் மருத்துவருக்கு திருமணம் நடந்துள்ளது. தான் காதலித்தவருக்கு திருமணம் நடந்ததால் விரக்தியில் இருந்த சுரேஷ்குமார் அவரை பழிவாங்கும் நோக்கத்தில் கணவருக்கும் மனைவிக்கும் ஆபாச புகைப்படங்களை அனுப்பி வைத்தது விசாரணையில் தெரியவந்தது. இதை அடுத்து சுரேஷ்குமார் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சமீபத்தில் கல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி விசாரணை கோரி நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பெண் மருத்துவர் ஒருவருக்கு சக மருத்துவரே பாலியல் தொல்லை கொடுத்து வந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.